மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சுழலும் சக்தியை கடத்துதல். ஸோ இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த சுழலும் சக்தியை கடத்துதல்ல என்னென்னலாம் நம்ம இந்த வாரத்துல பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது அறிமுகம், இந்த சுழலும் சக்தி எதற்காக கடத்தப்படுகிறது, சரிங்களா? ஸோ அதை பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுழலும் சக்தி கடத்துதல் அப்படின்னா என்ன, அந்த சுழலும் சக்தியை கடத்துவதற்கு என்னென்ன முறைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்துகின்றோம் தொழிற்சாலைகளில், சரிங்களா? அதில் ஒரு முறையான பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்துதல் எவ்வாறு கடத்தப்படுகிறது அப்படின்றதையும், அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லிணை, சரிங்களா? அடுத்து அந்த பல்லிணை மூலமாக எவ்வாறு சுழலும் சக்தி கடத்தப்படுகிறது, அதில் பல்லிணை தொடர்கள் அப்படின்னா என்ன, இந்த 6 வகையான டாபிக் பற்றி தான் நம்ம இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். அதாவது இந்த சுழலும் சக்தியை கடத்துவதல் அப்படின்றதுக்கான அறிமுகம் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயந்திரம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இயந்திரத்தை இயக்குவதற்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னா இந்த சுழலும் சக்தி தான் ஒரு முக்கியமான காரணியாக செயல்படுகிறது. இந்த சுழலும் சக்தி இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, இயந்திரத்தை இயக்க முடியாது. ஸோ ஒரு இயந்திரத்தை இயக்குவதற்கு முக்கிய காரணியாக திகழக்கூடியது என்னது, இந்த சுழலும் சக்தி தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சுழலும் சக்தி அந்த இயந்திரத்திற்கு எதன் மூலமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மின் மோட்டார், அதாவது ஆங்கிலத்தில் எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்வாங்க. இந்த மின் மோட்டாரின் மூலமாக தான் இயந்திரத்திற்கு தேவையான சுழலும் சக்தியானது பெறப்பட்டு அந்த இயந்திரங்களானது என்ன செய்யப்படுகிறது, இயக்கப்படுகின்றது. நல்லா கவனிக்கணும். அப்ப அந்த இயந்திரத்திற்கு தேவையான சுழலும் சக்தி எதன் மூலம் கிடைக்கப்படுது, மின் மோட்டார்ல இருந்து கிடைக்கப்படுகிறது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த சுழலும் சக்தியை பெற்றுதான் இயந்திரங்களானது என்ன செய்யப்படுகிறது, இயக்கப்படுகின்றது. சரிங்களா? அப்படி அந்த மின் மோட்டார்ல இருந்து கிடைக்கக்கூடிய சுழலும் சக்திய நம்ம இயந்திரத்தினுடைய பாகங்களுக்கு கடத்துவதற்காக, சரிங்களா, என்னென்ன முறைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பட்டை அப்படின்வாங்க. பட்டை அப்படின்னா என்னது, ஆங்கிலத்தில் பெல்ட் அப்படின்வாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பல்லிணை, இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கியர் அப்படின்வோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கிலி, சங்கிலின்னா என்ன சொல்லுவோம்னா செயின் அப்படின்வோம். ஸோ இதன் மூலமாக தான் மின் மோட்டாரில் கிடைக்கக்கூடிய சுழலும் சக்தியானது இயந்திரத்திற்கு என்ன செய்யப்படுகிறது, கடத்தப்படுகின்றது. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு இயந்திரங்களுக்கு தேவையான சுழலும் சக்தியானது பெறப்பட்டு நமக்கு தேவையான வடிவத்தில் என்ன செய்யப்படுது, பொருட்களானது உற்பத்தி செய்யப்படுகிறது. சரி, சுழலும் சக்தியை கடத்துதல் அப்படின்னா என்ன, சரிங்களா? இப்ப சுழலும் சக்தியை கடத்துதல் அப்படின்னா நம்ம சுழலும் சக்தி எங்க கிடைக்குதுன்னு பார்த்தாச்சு, அது எப்படி இயந்திரத்திற்கு எதன் மூலம் கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தாச்சு, சரிங்களா? இப்ப இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு மின் மோட்டார். இந்த மின் மோட்டார்ல ஒரு அச்சு இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு மோட்டார் இருக்கு, இதுக்கு ஒரு அச்சு இருக்கு. இப்போ இந்த 2 அச்சை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த பட்டை மூலமாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா இணைச்சு சுழலும் சக்தி பெறப்படுதுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம 3 முறைகள்ல நம்ம என்ன செய்யலாம், சுழலும் சக்தியை கடத்தலாம் சொல்லி பார்த்தோம். ஒன்னு பெல்ட் மூலமா கடத்தலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கியர் மூலமா கடத்தலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செயின் மூலமா கடத்தலாம் சொல்லி பார்த்தோம், சரிங்களா? இப்ப இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு. அதாவது இதுக்கும் நம்ம இருக்கக்கூடிய அந்த மின் மோட்டாருக்கும் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அச்சுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமா இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும். அப்ப எந்தெந்த இடத்துல எந்த முறையை பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய அச்சுகள் இருக்கு, அதாவது மின் மோட்டாருக்கும் நம்ம இயந்திரத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த இடங்கள்ல சுழலும் சக்தியை பெறுவதற்காக எதை பயன்படுத்தப்படுறாங்க,
பெல்ட், அதாவது பட்டை வந்து என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ அந்த பட்டை மூலமாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த சுழலும் சக்தியை இயந்திரத்திற்கு கடத்துறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பட்டை வந்து எங்க பயன்படுது, இடைவெளி அதிகமுள்ள அச்சுகளை இணைப்பதற்கு எதை பயன்படுத்தணும், பட்டையை பயன்படுத்தப்படுகிறது. பட்டையானது பெல்ட் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? இப்ப அந்த பெல்ட்டை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சுழலும் சக்தியை கடத்துறோம். அப்படி கடத்தும் போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி அங்க என்ன ஏற்படும் அப்படின்னா வேக வழுக்கலானது ஏற்படும். அது என்ன சார் வேக வழுக்கல் அப்படின்னா பெல்ட் ஸ்லிப் அப்படின்னு அர்த்தம். பெல்ட் அடிக்கடி என்ன செய்யும் அப்படின்னா ஸ்லிப் ஆகும். சரிங்களா? இதே இது நம்ம அந்த இடத்துல பெல்ட்டுக்கு பதில சங்கிலி அதாவது செயினை பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அங்க என்ன செய்யாது, சுழலும் சக்தியை கடத்தும் போது அந்த இடத்துல வேக வழுக்கல் என்ன செய்யாது, ஏற்படுவது இல்லை. ஏன் அப்படின்னா பெல்ட் வந்து அதிக வேகமாக சுழலும் பொழுது அந்த உருளையில இருந்து என்ன செஞ்சிடும், கலண்டு வெளியே போயிடும் அந்த பிடிப்பினுடைய காரணமாக. ஆனா நம்ம செயினை பயன்படுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து செயின் என்ன செய்யாது, விலகி போகாது. சோ அப்ப செயினை பயன்படுத்தும் போது என்ன செய்யவில்ல, வேக வழுக்கலானது ஏற்படுவது இல்லை. எங்கெல்லாம் வேக வழுக்கல் ஏற்படுது, பெல்ட்டை பயன்படுத்தும் பொழுது அங்க வேக வழுக்கலானது ஏற்படும். சரிங்களா? இப்ப இத வச்சு ரெண்டு வகையா சொல்றாங்க. என்ன அப்படின்னா வேக வழுக்கல் இல்லாம கடத்தப்படக்கூடிய அந்த சுழலும் விசை இருக்கு பாத்தீங்களா, அந்த சுழலும் விசை என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமான வேக ஓட்டம் அப்படின்றாங்க, அதாவது பாசிட்டிவ் டிரைவ் அப்படின்றாங்க. சரிங்களா? இதே இது நம்ம பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்தும் பொழுது அங்க என்ன கொஞ்சம் வேக வழுக்கலானது ஏற்படும். சரிங்களா? அப்படி ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு திட்டமிட்டு வச்சிருப்போம், இந்த வேகத்துல அது சுத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வச்சிருப்போம். ஆனா வேக வழுக்கல் ஏற்படுறதுனால அந்த திட்டமிட்ட வேகத்துல என்ன செய்யாது, சுழலாது. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, நிச்சயமற்ற வேக ஓட்டம் அப்படின்றாங்க. ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம், நான் பாசிட்டிவ் டிரைவ் அப்படின்வாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுழலும் சக்தியை கடத்துதல்ல ரெண்டு இருக்கு. ஒண்ணு வேக வழுக்கல் ஏற்படாமல் எப்படி சுழலும் சக்தியை கடத்துறது, வேக வழுக்கல் ஏற்பட்டு சுழலும் சக்தியை கடத்தணும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த சுழலும் சக்தியை கடத்துவதற்கு என்னென்ன முறைகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா? என்னென்ன முறை அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பட்டை முறை அப்படின்றாங்க. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பெல்ட் டைப் அப்படின்வாங்க. ரெண்டாவது பல்லிணை முறை, பல்லிணை என்ன சொன்னோம், கியர், அப்ப கியர் டைப் அப்படின்றாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சங்கிலி முறை, இது ஆங்கிலத்துல செயின் டைப் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளட்ச் முறை. சரிங்களா? ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா கயிறு முறை, அதாவது ரோப் டைப் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த 5 முறைகளை பயன்படுத்தி சுழலும் சக்தியானது கடத்தப்படுகிறது. சரிங்களா? இப்ப இதுல நம்ம ஒவ்வொரு முறைகளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்துதல். பட்டைன்னு என்ன சொன்னோம், பெல்ட். அப்ப பெல்ட்டை பயன்படுத்தி எப்படி சுழலும் சக்தியை நம்ம கடத்துறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது ஒரு அச்சு அல்லது ஒரு உருளை. அச்சுனா என்ன அப்படின்னா ஆங்கிலத்துல சாஃப்ட் அப்படின்வாங்க. உருளை அப்படின்னா என்னன்னா புள்ளி அப்படின்வாங்க. அதாவது இந்த மாவு அரைக்கிற மில்லுலாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு உருளை மாதிரி இருக்கும், அதுக்கு மேல பெல்ட் மாட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மாவு அரைக்கிறதுக்கு அந்த சுழலும் சக்தியை கடத்துவாங்க மின் மோட்டார்ல இருந்து. அங்க இருக்கக்கூடிய பெரிய உருளை போன்றது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் புள்ளி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சாஃப்ட் அப்படின்னா இந்த மின் மோட்டாருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி, உருளை வடிவ கம்பி இருக்கும். அந்த கம்பியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாஃப்ட் அப்படின்றோம், ஆங்கிலத்துல அச்சு அப்படின்றாங்க. இப்ப அந்த அச்சின் மீதோ அல்லது அந்த உருளையின் மீதோ பெல்ட்டை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொருத்தணும். சரிங்களா? இப்ப நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய காலத்துல கிரைண்டர் இருந்திருக்கும், அந்த மாவு அரைக்கிற கிரைண்டர். அந்த கிரைண்டருக்கு பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீல் இருக்கும், ஒரு சின்ன வீல் இருக்கும். அந்த ரெண்டு வீலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெல்ட் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, ரெண்டையும் இணைச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ அது போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா
நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு அச்சு அல்லது உருளை மேல என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு பெல்ட்டை நம்ம பொருத்திடும். அப்படி பொருத்தக்கூடிய அந்த பெல்ட்ல பாத்துக்கோங்க, 2 உருளை இருக்கும். அது ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா எந்த அச்சுல இருந்து சக்தியானது, சக்தினானது ஆங்கிலத்துல பவர் அப்படின்வோம். சோ எந்த உருளையில இருந்து பவரானது பெறப்படுகிறதோ அந்த அச்சிற்கு பேர் என்னது, இயக்கும் உருளை அப்படின்றாங்க. சரிங்களா, அச்சுக்கு பேர் என்னது, இயக்கும் உருளை. அதாவது எந்த அச்சுல இருந்து சக்தி கிடைக்கப்பெறுதோ அந்த உருளை என்ன சொல்றாங்க அப்படின்னா இயக்கும் உருளை அப்படின்றாங்க. இப்ப நம்மளுக்கு எதுல இருந்து சக்தி கிடைக்கப்படுது, மின் மோட்டார்ல இருக்கக்கூடிய அச்சுல இருந்து நம்மளுக்கு சக்தி கிடைக்கப்படுது. அப்ப அந்த அச்சுக்கு பேர் என்ன அச்சு, இயக்கும் உருளை அப்படின்னு பேரு. சரிங்களா, அதுல இருந்துதான் மற்றொரு அச்சுக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா சுழலும் சக்தி கடத்தப்படுகிறது. அப்ப அதனுடன் இணைந்து சுழலக்கூடிய மற்றொரு அச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த அச்சுக்கு பேர் என்ன அப்படின்னா இயங்கும் உருளை. ஏன்னா இது சுழல்றனால அது என்ன செய்யுது, சுழலுது. அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, இயங்கும் உருளை அப்படின்றாங்க. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அது சுத்துது அப்படின்னா அந்த உருளை இருக்கு பாத்தீங்களா, அந்த உருளைக்கும் நம்ம அதுக்கு மேல பொறுத்திருக்க பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெல்ட்டிற்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு தன்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த பிடிப்பினுடைய காரணமாக தான் என்ன செய்யுது, சுழலும் சக்தியானது நமக்கு ஏற்படுகிறது. அங்க பெல்ட் நல்லா பிடிப்பா இல்லாம லூஸா இருந்துச்சுன்னா அங்க சுழலும் சக்தி கடத்தப்படுமா, கடத்தப்படாது. அப்ப எதனால சுழலும் சக்தி கிடைக்குது அப்படின்னா அந்த உருளைக்கும் பெல்ட்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த பிடிப்பின் காரணமாக தான் ஏதாச்சும் சுழலும் சக்தியானது ஏற்படுகிறது. சரிங்களா, இப்ப பொதுவா நம்ம தொழிற்சாலைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மில்லுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சோ அந்த 2 இடங்கள்லயுமே இந்த பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்தும் முறை தான் அதிக இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்தப்படுது. சரிங்களா, இதை பயன்படுத்தி வேக வழுக்கல் ஏற்பட்டாலுமே இந்த முறையை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா தொழிற்சாலைகள்லையும் மில்லுகள்லையும் என்ன செய்யறாங்க, சுழலும் சக்தியை கடத்துவதற்கு பயன்படுத்துறாங்க. சரிங்களா, அப்படி இந்த பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்துவதையே நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா, அதான் கொடுத்திருக்காங்க இங்க என்ன அப்படின்னா நேர்பட்டை முறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓப்பன் பெல்ட் அப்படின்வாங்க. 2வது வகை என்ன அப்படின்னா குறுக்கு பட்டை முறை, கிராஸ் பெல்ட் அப்படின்னு. சரிங்களா, அப்ப அந்த 2 வகைகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையில எப்படி சுழலும் சக்தி கடத்தப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா நேர்பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்துதல். சரிங்களா, இப்ப இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்களா இல்லையா, சோ இந்த படம் தான் பாத்தீங்கன்னா நேர்பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்தல் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இயக்கும் உருளை, இயங்கும் உருளை அப்படின்னு 2 பார்த்தோமா இல்லையா. இங்க கொடுத்திருக்காங்களா, இந்த பெரிய உருளை தான் என்னது, இயங்கும் உருளை. சரிங்களா, இதுல இயக்கப்படும் உருளை என்னது, இந்த இருக்கக்கூடிய இந்த சின்ன உருளை தான் என்னது, இயக்கப்படும் உருளை. இந்த உருளை தான் இதோட இணைஞ்சிருக்கும் மின் மோட்டார் இருக்கு பாத்தீங்களா, அந்த மின் மோட்டாரினுடைய அச்சுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் என்னது, இது இயக்கப்படும் உருளை அப்படின்னு பேரு. இதுல இருந்து இது இயக்கப்படுறதுனால அதுக்கு பேர் என்னது, இயங்கும் உருளைன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இந்த அமைப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா நேர்பட்டை மூலம் சுழலும் சக்தி கடத்தும் முறை. சரிங்களா, பாத்தீங்கன்னா தெரியும் மேல வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் எப்படி இருக்கு, நேரா இருக்கா இல்லையா. சோ இதனுடைய மேற்பக்க தோற்றம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ மேல இருந்து பார்த்தோம்னா அந்த பெல்ட் எப்படி இருக்கு, நேரா இருக்கா. அதனால அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நேர்பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்தல் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 உருளைகள் இருக்கு. இது ஒரு உருளை, இது ஒரு உருளை, 2 உருளை இருக்கு. இப்ப இந்த 2 உருளையினுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பரப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த சுற்றுப்பரப்புல பட்டையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நேராக என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி என்ன செய்யணும், குறுக்கிடாம இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது எங்கேயுமே என்ன செஞ்சிருக்காது, இப்படி கிராஸா இருக்காம ஒரே நேர இருக்கமா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இணைக்கப்பட்டிருக்கும். சரியா, அப்படி இணைக்கப்பட்ட முறையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நேர்பட்டை முறை அப்படின்றோம். சரிங்களா, இதுல அந்த பட்டைக்கும் அந்த உருளைக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பிடிப்பு தன்மை சொன்னோம் பாத்தீங்களா இல்லையா, இதுதான் இந்த பட்டை அப்படின்னு பேரு, இதுதான் அந்த உருளை அப்படின்னு பேரு. சோ இது 2க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு தன்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த பிடிப்பு தன்மை
இதுல வந்து பாத்தீங்கன்னா சற்று குறைவாக இருக்கும் நேர்பட்டை முறையில. சரிங்களா? இந்த முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இரு உருளைகளும் இந்த உருளையும் சரி இந்த உருளையும் சரி இரு உருளைகளும் பாத்தீங்கன்னா ஒரே திசையில தான் என்ன செய்யும் சுழலும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இயங்கும் உருளை இருக்கு பாத்தீங்களா, இந்த இயங்கும் உருளையானது இப்படி வலஞ்சுழியாக சுத்தும் பொழுது அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த இயக்கப்படும் உருளை இருக்கா இல்லையா, இது என்ன செய்யும் வலஞ்சுழியாக தான் என்ன செய்யும் அப்படியே சுத்தும். இதுல இந்த நேர்பட்டை முறையில. சரிங்களா? இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. நேர்பட்டை முறைன்னு என்னது, இந்த இரண்டு உருளைக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பரப்புல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பட்டை வந்து என்னது குறுக்கிடாமல் நேராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நேர்பட்டை அப்படின்றோம். இதுல ரெண்டு உருளை இருக்கும், ஒன்னு இயக்கப்படும் உருளை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இயங்கும் உருளை. இந்த இரண்டு உருளைகளும் எப்படி சுத்தும், ஒரே திசையில தான் சுத்தும். ஒன்னு வலது பக்கம் சுத்துச்சுன்னா இன்னொன்னு என்ன செய்யும் வலது பக்கம் தான் சுத்தும். சரிங்களா? இதான் என்ன சொல்றோம் நம்ம நேர்பட்டை முறை அப்படின்றோம். இதுல இந்த பட்டைக்கும் உருளைக்கும் இடைப்பட்ட பிடிப்பு தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, குறைவாக இருக்கும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா குறுக்கு பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்துதல். இங்க படத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுல பெல்ட் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்படி குறுக்கு வசமா என்ன செஞ்சிருக்காங்க, ஒன்றை ஒன்று குறுக்காக இருக்கும்படி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கும் சரிங்களா இரு உருளை இருக்கு பாத்தீங்கன்னா, இங்கே ஒரு உருளை இருக்கு இங்கே ஒரு உருளை இருக்கு. அப்ப அந்த இரண்டு உருளைகளுக்கும் குறுக்கு வசத்தில் வந்து பட்டையானது இணைக்கப்பட்டிருக்குனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, குறுக்கு பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்தல் அப்படின்றோம். இதுல இந்த உருளைக்கும் இந்த பட்டைக்கும் இடையே இருக்கக்கூடிய பிடிப்பு தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். சரிங்களா? பிடிப்பு தன்மையே அது எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எப்படி இணைச்சிருக்கோம், இத குறுக்கு வசமாக இணைச்சிருக்கனால. சரிங்களா? இப்ப இதுல இந்த இரண்டு உருளை இருக்குது, நம்ம இந்த இரண்டு உருளைகளையுமே பாத்தீங்கன்னா ஒரே திசையில சுத்தாது. சரிங்களா? எதிர் எதிர் திசையில சுத்தும். இப்ப உதாரணத்துக்கு இயங்கும் உருளையானது இப்படி வலஞ்சுழியாக சுத்துச்சு அப்படின்னா இந்த இயக்கப்படும் உருளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இடது பக்கமா என்ன செய்யும் இப்படி சுத்தும். சரிங்களா? இதனால வந்து பாத்தீங்கன்னா பட்டை வந்து என்ன செய்யும் தளர்ச்சி அடைந்து விட்டால் அதனுடைய நீளத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குறைத்து சரி செய்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி படிச்சதுல ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல சுத்தும் படிச்சோம். ஆனா இந்த குறுக்கு பட்டை முறையில பாத்தீங்கன்னா ரெண்டு என்னது ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தும். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பு தன்மை குறைவா இருக்குன்னு படிச்சோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பு தன்மை எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கும். சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்தல் அப்படின்றது. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டையினுடைய வகைகள். சரி, இப்ப வந்து பட்டையை பயன்படுத்தி சுழலும் சக்தியை கடத்தல்னு பார்த்தாச்சு. என்னென்ன பட்டைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, டைப்ஸ் ஆஃப் பெல்ட் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பெல்ட் எந்த பொருளால உற்பத்தி செய்யப்பட்டு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ரப்பர், தோல் மற்றும் நூல் போன்ற பொருட்களை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது அதை ஃபர்ஸ்ட் வார்ப்பு செய்யப்பட்டு அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்க, கம்பியாலான கொக்கிகள் மற்றும் போல்டு நட்டு மூலம் என்ன செய்யப்படுது பாத்தீங்கன்னா அந்த பட்டையினுடைய இரு முனைகளும் வந்து பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கும். பட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி தயாரிச்சிருப்பாங்க, தோல்ல தயாரிச்சிருப்பாங்க அல்லது ரப்பர்ல இருக்கும் அல்லது நூல் போன்றவற்றில் தயாரிச்சிருப்பாங்க. அப்படி வந்து ஒரே நீளமா தான் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ்ல என்ன செஞ்சுக்கலாம்னா வெட்டிட்டு அந்த ரெண்டு முனையும் வந்து எதை பயன்படுத்தி இணைக்கலாம் அப்படின்னா அது கொக்கிகளை பயன்படுத்தி இணைக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா போல்டு அல்லது நட்டு பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த பட்டையினுடைய இரு முனைகளை நம்ம என்ன செய்ய முடியும், இணைக்கலாம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு வெட்டு முகப்பை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு வெட்டு முகப்புனா இதை இப்படி வெட்டி பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய வடிவம் என்ன வடிவமா இருக்கும் அப்படின்னா ஒன்னு செவ்வக வடிவமாகவோ அல்லது என்னது வட்ட வடிவமாகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வெட்டப்பட்ட கூம்பு வடிவமாகவோ என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பானது இருக்கும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டைக்கும் உருளைக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த பிடிப்பு தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதன் மூலமாக என்ன செய்யப்படுது, சுழலும் சக்தியானது கடத்தப்படுது அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்படி அந்த சுழலும் சக்தியை கடத்த ரெண்டு வகையான பட்டைகளை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துறோம்.
என்னென்ன பட்டை அப்படின்னா, ஒன்று தட்டை வடிவ பட்டை, அதாவது ஆங்கிலத்தில் ஃபிளாட் பெல்ட் அப்படின்வாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி வடிவ பட்டை, வி பெல்ட். சரிங்களா, ரெண்டு வகை பெல்ட் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று தட்டை வடிவ பெல்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வி வடிவ பெல்ட். சரிங்களா, இப்போ இந்த தட்டை வடிவ பெல்ட்டுக்கும் வி வடிவ பட்டையை பயன்படுத்துவதற்கு என்னென்ன வித்தியாசம், வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த தட்டை வடிவ பெல்ட் சொல்றோமா இல்லையா, அந்த பெல்ட்டினுடைய குறுக்கு வெட்டு தடிமன், குறுக்கு வெட்டு தடிமன்னா அதை கட் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கு எவ்வளவு தடிமன் இருக்கும் அப்படின்னா 0.75 மில்லிமீட்டர்ல இருந்து 5 மில்லிமீட்டர் வரை இருக்கும் அப்படின்றாங்க. எது அந்த குறுக்கு வெட்டு தடிமன். இதே இது வி வடிவ பட்டையினுடைய குறுக்கு வெட்டு தடிமன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 8 மில்லிமீட்டர்ல இருந்து 19 மில்லிமீட்டர் வரை இருக்கும். சரிங்களா, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தட்டை வடிவ பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெல்ட் மூலமாக சுழலும் சக்தியை கடத்தக்கூடிய திறன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குறைவாக இருக்கும். இதே இது நீங்க வி வடிவ பட்டையை நம்ம பயன்படுத்தி சுழலும் சக்தியை கடத்தும் பொழுது அதனுடைய திறன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா, இது ஒரு வேறுபாடு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா தட்டை வடிவம் கொண்ட உருளை எல்லாம் என்ன செய்ய முடியும், நம்ம பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நம்ம உருளை வந்துருக்கல, அந்த உருளை வந்து ஒரே தட்டை வடிவமா இருக்கணும். ஸோ அந்த உருளையில தான் வந்து பாத்தீங்கன்னா இதை தட்டை வடிவ பெல்ட்டை பயன்படுத்த முடியும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வி வடிவ பள்ளம் கொண்ட உருளை இருக்கு பாத்தீங்களா, அந்த வி வடிவ பள்ளம் கொண்ட உருளையில தான் என்ன செய்ய முடியும், இந்த வி வடிவ பட்டையை பயன்படுத்த முடியும். ஸோ ரெண்டையுமே என்ன செய்யக்கூடாது, மாத்தி மாத்தி பயன்படுத்த முடியாது. ஸோ இதுதான் தட்டை வடிவ பெல்ட்டுக்கும் வி வடிவ பெல்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அடுத்து வேக விகிதம். அதாவது இந்த வேக விகிதம் வந்து எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்றத நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா, இந்த வேக விகிதம் அப்படின்றது எதை வச்சு கணக்கிடப்படுது அப்படின்னா, நம்ம 2 உருளைகள் படிச்சோமா, அதாவது இயங்கும் உருளை இயக்கப்படும் உருளை 2 படிச்சோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இயங்கும் உருளைன்றது பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துல சுழலக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணிக்கைக்கும் இயக்கப்படும் உருளை வந்து அதே நேரத்துல சுற்றக்கூடிய சுற்றுகளினுடைய எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேக விகிதம் அப்படின்றோம். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா D1 அப்படின்ற ஒரு உருளை இருக்கு, இங்க D2 அப்படின்ற ஒரு உருளை இருக்கு. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த D1 D2ன்றது அந்த உருளையினுடைய விட்டத்தை குறிக்கின்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா N1 N2 கொடுத்திருக்காங்களா, இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா அந்த உருளையினுடைய வேகத்தை குறிக்கின்றது. இப்ப இதை பயன்படுத்தி நம்ம ஒரு வேக விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா N2 divided N1 equal to D1 divided D2. ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் வேக விகிதமானது என்ன செய்யப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது. அதாவது இந்த D1 அப்படின்ற உருளை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சுற்றக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கைக்கும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா D2 அப்படின்றது அதே நேரத்துல சுற்றக்கூடிய சுற்றுகளினுடைய எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், வேக விகிதம் அப்படின்றோம். சரியா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேக விகிதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய பட்டை இருக்கு பாத்தீங்கன்னா பெல்ட், அந்த பெல்ட்டினுடைய தடிமனை பொறுத்து என்னது, தடிமனை பொறுத்தும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏற்படக்கூடிய வேக வழுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேக வழுக்களை பொறுத்தும் என்ன செய்யும், வேக விகிதமானது மாறுபடும். சரிங்களா, நம்ம அப்படி வேக விகிதம் கணக்கிடும் பொழுது அந்த கணக்கை நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு உருளை இருக்கு, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அச்சின் வேகத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்தில் சுற்றும் சுற்றுகளின் எண்ணிக்கையை வைத்து நம்ம அதை என்ன சொல்றோம், ஆர்பிஎம் அப்படின்றோம். ஆர்பிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படின்றோம். சரிங்களா, இப்ப பட்டை மூலம் இணைக்கப்பட்டுள்ள 2 அச்சுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி வேகத்தையும்
அதனுடைய விட்டத்தையும் பெருக்கினால் வரும்போது என்ன வந்து எப்படி இருக்கும், சமமா இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு பட்டை மூலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருளைகள் இணைக்கப்பட்டிருக்கு. அப்படி இணைக்கப்பட்டுள்ள அந்த இரண்டு அச்சுகளுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி வேகத்தையும் தனித்தனி விட்டத்தையும் கொண்டிருக்கும். அப்படி இருக்கிறத வந்து நம்ம பெருக்குவதன் மூலமாக வரக்கூடிய எண் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க, ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, d1 n1 ஈக்குவல் டு d2 n2. இந்த d1 இந்த விட்டத்தையும் இதனுடைய வேகத்தையும் பெருக்கும் பொழுதும் இதனுடைய விட்டத்தையும் இதனுடைய வேகத்தையும் பெருக்கும் பொழுதும் கிடைக்கக்கூடிய இது எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் வேக விகிதம் அப்படின்றோம். சரிங்களா. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டை வேக வழுக்கல் அப்படின்றோம், பெல்ட் ஸ்லிப் அப்படின்றாங்க. பெல்ட்டை பயன்படுத்தும் போது அங்க வேக வழுக்கல் ஏற்படும் சொன்னோமா இல்லையா, எதனால அந்த வேக வழுக்கல் ஏற்படுது, சரிங்களா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சுழலும் சக்தியை வந்து பாத்தீங்கன்னா பட்டை மூலம் கடத்தும் போது இயக்கப்படும் உருளை என்னது, நம்ம மின் மோட்டார்ல பொருத்தக்கூடிய உருளை தான் இயக்கப்படும் உருளை. அந்த இயக்கப்படும் உருளை வந்து திட்டமிட்ட வேகத்துல சுழலாமல் குறைவான வேகத்துல சுழலும். அப்படி சுழலும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த பட்டையினுடைய பிடிப்புல என்ன செய்யும், தளர்ச்சி ஏற்பட்டு அங்க என்ன செய்யும் அப்படின்னா வேக வழுக்கலானது ஏற்படும். சரிங்களா. இந்த வேக குறைவிற்கு பேர் என்னது, வேக வழுக்கல் அப்படின்றாங்க. சரிங்களா. அப்படி இந்த வேக வழுக்கலை நம்ம குறிப்பிடும் பொழுது எதுல குறிப்பிடணும் அப்படின்னா சதவீதத்துல குறிப்பிடணும். எதுல குறிப்பிடணும், சதவிகிதத்தில் குறிப்பிடணும். சரி, இப்ப நம்ம அந்த வேக வழுக்கலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றாங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, பட்டை வழுக்கல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சதவீதம் ஈக்குவல் டு திட்டமிட்ட வேகம் மைனஸ் உண்மையான வேகம் டிவைடட் திட்டமிட்ட வேகம் இன்ட்டு 100. இந்த திட்டமிட்ட வேகம் அப்படின்னா இப்ப நான் உதாரணத்துக்கு 100 RPMல அது சுத்தணும் அப்படின்னு நான் திட்டமிட்டிருக்கேன் அப்படின்னா, ஆனா எனக்கு அது சுத்தும் போது எவ்வளவு சுத்துது, 80 RPM தான் சுத்துது அப்படின்னா அப்ப 100 மைனஸ் என்னது 80 டிவைடட் என்னது 100 இன்ட்டு 100. சரிங்களா. சோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இந்த பட்டையினுடைய வேக வழுக்கலானது கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது கொடுத்திருக்காங்க. இங்க வந்து என்ன அப்படின்னா சூத்திரத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு வேக வழுக்கலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதாவது d1 d2 அப்படின்ற இரண்டு உருளைகளின் விட்டங்கள் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கும். அதனால n1 n2 அப்படின்ற ரெண்டு ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து s என்பது என்ன பாத்தீங்க அப்படின்னா வேக வழுக்கலின் சதவீதத்தை குறிக்குது. இப்ப ஃபார்முலா என்ன பாருங்க, n2 டிவைடட் n1 ஈக்குவல் டு d1 டிவைடட் d2 இன்ட்டு என்ன கொடுத்திருக்காங்க 100 மைனஸ் s டிவைடட் 100. சரிங்களா. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் என்ன கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா வேக விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்கப்படுகிறது. சரிங்களா. அப்ப வேக விகிதம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்னது, இங்க கொடுத்திருக்க இந்த சூத்திரம் தான். சரிங்களா. இப்ப அடுத்து பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த பட்டை மூலமாக சுழலும் சக்தியை கடத்தும் பொழுது நமக்கு என்னென்ன அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்கள் கிடைக்குது. அனுகூலங்கள் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ், நன்மைகள் மற்றும் தீமைகள். அதுக்கு பேர் தான் என்னது, அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்கள் அப்படின்றாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா அனுகூலங்கள், அதாவது நன்மைகள் அப்படின்னா என்னன்னு. இந்த பட்டை மூலம் நம்மளுக்கு சுழலும் சக்தியை கடத்தும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா சத்தம் மற்றும் அதிர்வு வந்து என்ன செய்யாது, ஏற்படாது, சவுண்ட் இருக்காது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிர்வு அப்படின்னா வைப்ரேஷன் இருக்காது. சரிங்களா. சோ இது ஒரு நன்மை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதிக பளுவை கடத்துகிறது. சரிங்களா. அதிக வெயிட் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த பட்டை பயன்படுத்தி கடத்திக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறைவான பராமரிப்பே போதுமானது. சரி, இதை பராமரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான இதே பண்ணா போதும். சரிங்களா. இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துலாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. சோ குறைவான பராமரிப்பே இந்த பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்துதலுக்கு போதுமானது. அடுத்து நாலாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்கோட்டு அலைவு இன்மைக்கும் ஏற்றது. சரியா, நேர்கோட்டு அலைவு இன்மைக்கும் இது ஏற்றது அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
இந்த பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்துவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், நன்மைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பிரதிகூலங்கள், அதாவது டிஸ்அட்வான்டேஜ், தீமைகள் அப்படின்மா என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு, இதில் வேக விகிதம் வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடியது. சரிங்களா? வேக விகிதம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இது வந்து ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமே 2000 மீட்டர்/நிமிடம் வேகத்திற்கு மட்டுமே இது ஏற்றது. அதற்கு மேல நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா வேகத்தை இந்த பெல்ட்டை பயன்படுத்தி கொடுக்க முடியாது. சரிங்களா? மேக்சிமம் எவ்வளவு கொடுக்க முடியும்? 2000 மீட்டர்/நிமிடம் அளவு மட்டும்தான் வேகத்தை என்ன செய்யணும் நம்ம பயன்படுத்த முடியும் இதுல. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வகை வந்து பாத்தீங்கன்னா முடிவில்லா பெல்ட்டை பொருத்தும் பொழுது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். முடிவில்லா பெல்ட் அப்படின்னா தொடர்ந்து அப்படியே பயன்படுத்திட்டே இருக்க மாதிரி ஒரு பெல்ட் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பெல்ட்டை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதை தனி கவனம் செலுத்தணும். சரிங்களா? சோ இல்ல அப்படின்னா அங்க வந்து ஏதாவது ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த 4வது பாத்தீங்கன்னா சுழலும் பொழுது கப்பியிலிருந்து பெல்ட் வந்து நழுவ வாய்ப்பு உள்ளது. கப்பி அப்படின்னா அந்த உருளை இருக்கு பாத்தீங்களா, அந்த உருளை தான் ஆங்கிலத்துல புள்ளி அப்படின்னு சொல்றாங்க, இதுல கப்பி அப்படின்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அதுல வந்து பெல்ட்டை மாட்டி சுழலும் பொழுது என்ன பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த கப்பியில இருந்து என்ன செய்யும், பெல்ட் வந்து நழுவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்துவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரதிகூலங்கள். சரிங்களா? இப்ப நம்ம வந்து 2 டாபிக் இருக்கு இந்த பாடத்துல. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா பட்டை மூலம் எப்படி சுழலும் சக்தி கடத்தப்படுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கியர் மூலம் எப்படி ஒரு சுழலும் சக்தி கடத்தப்படுகிறது அப்படின்றத இந்த பாடத்துல நம்ம பாக்குறோம். இதுல நம்ம வந்து இப்ப பாத்திருக்கிறது என்ன அப்படின்னா பட்டையை பயன்படுத்தி எப்படி சுழலும் சக்தி கடத்தப்படுகின்றது, என்னென்ன முறைகள்ல நம்ம வந்து அதை கடத்துறோம் அப்படின்றத நம்ம விளக்கமா பார்த்தோம். சோ நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த முறையை பத்தி நம்ம பார்க்கலாம்.